ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு பார்ப்போம். சங்கீதம் 71 1வது வசனம். சங்கீதம் 71வது அதிகாரம் 1வது வசனம். சாம் சாப்டர் 71 verse 1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆமீன். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், அதனால நான் எந்த இடத்துலையும் ஒருபொழுதும் வெட்கம் அடையாது செய்யுங்கன்னு. இன்னைக்கு நம்மளும் அப்படி சொல்லுவோமே. நீங்க எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்க? எந்த விஷயத்துல வெக்கம் வந்துடுமோ, ஐயோ இந்த இடத்துல நிந்த வந்துடுமோ, அவமானம் வந்துடுமோ, நான் தோத்து போயிடுவேனோ, அசிங்கப்பட்டுடுவேனோ அப்படின்னு நினைக்கிறச்சு, உங்க நம்பிக்கை நீங்க கர்த்தர் பேர்ல வைக்கிறச்சு, கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் பேர்ல நம்ம நம்பிக்கை இருக்கிறச்சு ஒரு நாள் வெக்கப்பட்டு போக தேவன் விடவே மாட்டார். ஆமீன். இன்னைக்கு உங்க நம்பிக்கை மனிதர்கள் பேர்லயோ, படிப்பு பேர்லயோ, சூழ்நிலையிலயோ, பணத்திலயோ, இல்ல சில பதவி பேர்ல இருந்தாக்க அதெல்லாம் ஒரு காலத்துல வெக்கப்படுத்த நம்மள இடம் கொடுத்துரும். நம்ம வெக்கப்பட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு உங்க நம்பிக்கை கர்த்தர் பேர்ல நீங்க திருப்பறிச்சு, இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் நம்பிக்கை நான் கர்த்தர் பேர்ல தான் வைக்க போறேங்கிறச்சு. நீங்க கர்த்தரை நம்புற அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக விடாது. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்ம பேர்ல இருக்கும்படியாக ஆவியானவரே எங்க எல்லாருக்கும் ஒரு மனம் திரும்புதல தருவீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை உங்க பேர்ல வரும்போது எந்த இடத்துலயும் ஆண்டவரே நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவ ஜனங்கள் யார் யார் எந்தெந்த விஷயத்துல கலங்கி கொண்டு ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காது போனதுனால, ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையிலையோ, தன்னோட வாழ்க்கையிலையோ, ஆண்டவரே இல்ல வேலை ஸ்தலத்திலேயோ, இல்ல ஊழியத்திலேயோ, படிப்பு விஷயத்திலேயோ, இல்ல ஆண்டவரே ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வேண்டிய சில விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம் தகப்பனே. ஆண்டவரே அந்த வர்த்தமான பணிகள்ல ஆண்டவரே வெக்கம் வந்துருமோ, நிந்தே வந்துருமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிற நேரத்துல உண்மையை நோக்கி பார்க்க, உம்ம சமூகத்துல இருந்து ஜபிக்க, நம்பிக்கை உம்ம பேர்ல வைக்க உதவி செய்வீராக. உங்க பேர்ல வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் ஆண்டவர் எங்களை வெக்கப்பட்டு போக விடாதுன்னு நாங்கள் விசுவாசித்து ஆண்டவர் உமக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே கர்த்தர் பேர்ல இருப்பதற்காக நன்றி. இனி கர்த்தர் பேரில் மாத்திரமே நம்பிக்கை இருக்க போகிறதுக்காகவும் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். உங்க நம்பிக்கை இன்னிலிருந்து கர்த்தர் பேர்ல மாத்திரம் இருக்கட்டும். உங்க நம்பிக்கை கர்த்தராக இருக்கட்டும். நிச்சயமா ஆண்டவர் வைக்கப்பட்டு